السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நிதர்மி சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதற்கும் உங்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பை பேசுவதற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கியத்து நஃப்ஸ் ஒரு மூமினிடத்தில் காணப்பட வேண்டிய உயர்வான ஒரு பண்புகளில் ஒன்று. இந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் நமக்கு இந்த தஸ்கியத்து நஃப்ஸை வலியுறுத்துகிறான். தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொன்னால் நஃப்ஸுடைய பரிசுத்தம், நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்துதல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் என்ற ஷகா, அவர்களில் ஒரு தூதரை நீ எழுப்புவாயாக, அவர்களில் இந்த ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு அவர் உம்முடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும், உம்முடைய வேதத்தை அவர்கள் கற்றுத்தந்து அவர்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும். வ யுஸக்கீஹிம், அந்த மக்களை தஸ்கியத் செய்ய வேண்டும். இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. இந்த துவாவிற்கான பதில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக அரபுலகத்தில் வேறு எந்த நபியும் அனுப்பப்படவில்லை. அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது அவர்கள் உம்மி சமுதாயமாக இருந்தார்கள். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவன்தான் உம்மி சமுதாயத்திடத்தில் தம்முடைய தூதரை அனுப்பி வைத்தான், தனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி. வ யுஸக்கீஹிம், அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு கிதாபையும் ஹிக்மாவையும் கற்றுத்தர வேண்டும். ஹிக்மா என்பதை பொறுத்தவரையில் நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அல் ஹிக்மத்து ஹிய சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தான் ஹிக்மத். அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுத்தருவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம். அதோடு சேர்ந்து ஒரு பிரதானமான நோக்கம் என்ன நோக்கம்? மாஷா அல்லாஹ், தஸ்கியத்து நஃப்ஸ், மனிதனுடைய மனங்களில் இருந்து கொண்டிருக்கிற அழுக்குகளை அப்புறப்படுத்த வேண்டும், மனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மன தூய்மைதான் நம்முடைய உடல் தூய்மையை காட்டிலும் பெரிது. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது விளங்காததன் காரணமாகத்தான் உடலை நாள் முழுக்க சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று, மனமாக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் உள்ளத்தை அழுக்காக வைத்திருப்பார்கள், இல்லையா? உள்ளம் எந்த அளவிற்கு அழுக்காக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது என்பதை பற்றி கவலை கொள்வதே இல்லை. உள்ளம் அழுக்காக இருக்கின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? அமல்கள் வேற. மாஷா அல்லாஹ். உள்ளத்தின் அழுக்கு என்பது அது பொறாமை, உள்ளத்தின் அழுக்கு என்பது குரோதம், உள்ளத்தின் அழுக்கு என்பது பகைமை, உள்ளத்தின் அழுக்கு என்பது தற்பெருமை, பிறரை இழிவாக கருதுதல், இப்படி பல்வேறு வித பண்புகள் அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு இடத்துல உள்ள வெளியாகுதுன்னு சொன்னால் அது நம்ம நினைச்சிடும், அடுத்தவங்களை நம்ம எடை போட முடியாது. பல விஷயங்களை நம்ம என்ன தோல்வி அடைகிறோம் சொன்னால், என்னுடைய ஈமானை எடை போடுவதை விட்டு விட்டு அடுத்தவருடைய ஈமான். நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். அவருடைய பிரச்சனை சொல்லும்போது அபூபக்கர் அவர்கள், ஆமாம் நீ முனாஃபிக்கு தான் என்று சொன்னாங்களா, அல்லது நீ சொல்கிறத பார்க்கும்போது அபூபக்கரை முனாஃபிக் ஆகிட்டார்னு நினச்சாரா? அப்போ தனக்கு அப்ளை பண்ணுறதை நம்ம என்ன செய்யறதில்ல, அதிகமாக சிந்திக்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணுறதை நம்ம சிந்திக்கிறோம்.
இப்போ தஸ்கியத்து நஃப்ஸ்ன்றது நாம் மற்றவர்களோடு உரசி பார்க்க வேண்டிய ஒன்றல்ல. யாரோடு உரசி பார்க்கணும்? நாம் நம்முடைய நஃப்ஸோடு உரசி பார்க்க வேண்டிய ஒன்று. இதை செய்கிறோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த உலகத்தில் ஒரு பயணியாக வந்திருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னால் பயணம் தானே. இந்த பயணம் எவ்வளோ தூரம், எத்தனை நாள், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த பயணத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த பயணம் தான் நம்முடைய இறுதி பயணம், மறுமை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நஃப்ஸை நாம் தூய்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அது இல்லாவிட்டால் மறுமையில் வெற்றி இல்லை. அதன் அடிப்படையில் இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் அதற்கென்று ஒரு மிக அதிகமான முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் வழங்குகிறது. அல் குர்ஆனிலே நாம் பார்த்தோமே ஆனால் அல்லாஹு தஆலா ஒரே அத்தியாயத்தில் 11 முறை அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். எந்த அத்தியாயத்தில்? மாஷா அல்லாஹ், எல்லாரும் அறிந்திருக்கிறோம். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் 11 தடவை, எல்லா அத்தியாயத்திலும் சத்தியம் செய்வது இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு வசனம், 2 வசனம், 3 வசனம், 4 வசனம் அப்படின்னு இருக்கும். அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஒரே வசனத்தில் 11 முறை சத்தியம் செய்கிறான். பொதுவாகவே அல்லாஹு தஆலா எங்கேயாவது குர்ஆனிலே சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? எதற்காக வேண்டி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்? அல்லாஹ் சொன்ன எல்லாமே உண்மை தானே. சத்தியம் எதற்காக வேண்டி செய்யப்படும்? இம்பார்ட்டன்ஸ். அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான்? உணர்த்துறான். தன்பி, நமக்கு என்ன செய்யறான்? நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வத்துஹா, துஹாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? சத்தியம் செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் 11 முறை அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து எதை சொல்றான்? கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, நஃப்ஸை யார் பாழ்படுத்தி விட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்போ மறுமை வெற்றி, நம்முடைய பயணம் வெற்றியான பயணமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம அடைய வேண்டியது தஸ்கியத் நஃப்ஸ். நம்மள்கிட்ட இன்னை வரைக்கும் நமக்கு நம்முடைய நஃப்ஸிடத்தில் கேட்டு சரியான ஒரு பதில் கிடைக்காத விஷயம். சகோதரர் அவர் சொன்னார், தஸ்கியத் நஃப்ஸ் இல்லாமல் போனால் என்ன? இபாதத் இருக்காது. சொல்லப்போனால் இபாதத்தை சரியாக செய்கிறோமா என்று நாம் நம்முடைய நஃப்ஸிடத்தில் ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால் சிலர் அதற்கு ரைட் ஆன்சர் போட்டுக்கொள்ள முடியும். சரியா இல்லையா நான் சொல்கிறது? சிலரால் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாராலும் எல்லா இபாதத்துகளையும் நாம் பேணி வருகிறோமா என்று கேட்டால் பலரால் ஆம் என்று பதில் சொல்ல முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ், ஃபஜர் முன் சொன்ன தொழுது விட்டேன், ஃபஜர் ஜமாத்தா தொழுது விட்டேன், துஹருடைய முன் சொன்ன தொழுது விட்டேன், ஜமாத்தா துஹரை தொழுது விட்டேன், அதுபோன்று மற்ற இணை வக்து தொழுகைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டேன்? நான் முன்பின் சுன்னத்துகளை பேணி, சில போது அதையும் தாண்டி நஃபீல்களை எல்லாம் பேணி நான் தொழுது விட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் நம்மிடத்தில் அதே நம்மை பார்த்து நாமே ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன? நம்முடைய நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்தி விட்டோமா என்றால் அதற்கு என்ன பதில்? என்ன பதிலாக இருக்கும்? இல்லை, இன்னும் அதில் குறை இருக்கு. அதான பதில். இப்போ அது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனால தான் அல்லாஹ் என்ன செய்றான்? அதை தான் நம்முடைய வெற்றிக்கான ஆதாரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தஸ்கியத்து நஃப்ஸ் தான் நம்முடைய மறுமை வெற்றிக்கான அடிப்படை ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா? உலகத்தில் எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகளில் பலரும் நமக்கு பல்வேறு விதமான தீங்குகளை செய்வார்கள். ஆனால் நமக்குள்ளே ஒரு எதிரி இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதான் என்னது? நஃப்ஸ். இமாம் அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, காத்தில் ஹவாக்க அஷத்த மிம்மா துகாத்தில் அதுவக், உன்னுடைய எதிரி இடத்துல நீ எந்த அளவுக்கு சண்டை போடுவியோ அதை விட கடுமையாக நீ யார்கிட்ட சண்டை போடு? உன்னுடைய நஃப்ஸ் இடத்துல, உன்னுடைய மனோ இச்சை இடத்துல சண்டை போடு. அது அதை விட பெரிய ஆபத்து. எதிரியாவது நம்மளை சந்திக்கும் போது எப்பாவது ஒரு தடவை அல்லது அவனையும் நாம் நேர்கொள்ள வேண்டி வந்தால் நம்ம இடத்துல எதிர்ப்பை காட்டுவான், பகைமையை வெளிப்படுத்துவான், சண்டையிடுவான். அது கூட அவனுக்கு சூழல் அகப்படலைன்னு சொன்னால் கடந்து விட்டு போவான். ஆனால் இந்த மனோயிச்சை என்கிற அந்த நஃப்ஸு அது என்ன செய்யுது?
எப்போதுமே நம்மை பாவத்தை நோக்கி அழைக்கிறது, தீமையை நோக்கி நம்மை அழைக்கிறது, பிறரை பற்றி தவறான எண்ணங்களை நோக்கி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? நம்மோட சகோதரர்களை பற்றிய, நம்முடைய சகோதரர்கள், நெருங்கிய உறவுகள், நண்பர்கள், ஏன் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், இவர்களை பற்றியெல்லாம் தப்பான எண்ணங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. உண்டாகுதா இல்லையா? உங்களை யார் நமக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவங்க, ஆனால் அவங்கள பற்றியே நம்முடைய உள்ளத்தில் என்னது? தவறான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய நஃப்ஸ் நமக்கே தருகிற ஊசலாட்டங்கள். அதனால தான் நம்முடைய நஃப்ஸோடு நாம் நினைச்சணும் அதிகமாக போராட வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனை தான். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அடுத்தது வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்வே, நான் என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை என்னிடத்தில் வேண்டுகிறேன். தக்வாதான் நாம் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் அகப்பட்டு நிற்பதற்கு அடிப்படையான காரணம். தக்வா இல்லாவிட்டால் நாம் எந்த பாவத்தையும் விட்டு விலக முடியாது, எந்த தீமையும் விட்டு நாம் விலக முடியாது. இப்போ தக்வாவை நாம் என்ன சொல்லலாம்? அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தஸ்கியத்து நஃப்ஸை வேண்ட வேண்டும், உள்ளத்துடைய பரிசுத்தம். அதுதான் நம்ம என்ன செய்யும்? பாவமான சிந்தனைகளிலிருந்தும் தவறான எண்ணங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும் என்பதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை நமக்கு அறிவுறுத்தவும் செய்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் நாம் உங்களுக்கு முன்னால் என்ன செய்கிறோம்? சொல்லி காட்டுகிறோம். இப்போ அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த தஸ்கியத்து நஃப்ஸை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக, தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது நாம் சொர்க்கம் செல்வதற்கான வழி. சொர்க்கம் செல்ல வேண்டுமா? என்ன வேணும்? யாராவது நம்மில் ஒருவர் நிறைய அமல்கள் வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படிதான் நம்முடைய பதிலாக இருக்கும் பெரும்பான்மை, இல்லையா? சொர்க்கம் போனால் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய அமல் செய்யணும், சரிதான். ஆனால் அந்த நிறைய அமல் செய்த அந்த அமலை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டவாளியில் தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிடிச்சா என்ன ஆகுது? வீணா போயிடும். அப்போ அதே போன்றுதான் நம்முடைய நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்தாமல் நாம் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அதெல்லாம் என்ன ஆகிடும்? நாளை மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஃப்லிஸுடைய நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லும். முஃப்லிஸ் என்றால் யாரு? அத்ததரூன மனில் முஃப்லிஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்குறாங்களா, என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ சஹாபாக்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல் முஃப்லிஸ் வீணா மல்லா மத்தா அலஹு வலா திர்அம், யாரிடத்தில் மத்தா செல்வமும் திர்ஹமும் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸகாத்தின், என்னுடைய சமுதாயத்தின் முஃப்லிஸ் யார் என்றால் நாளை மறுமையில் என்ன செய்வான்? அதிகமான தொழுகை, நோன்பு, ஜக்காத்தின் அமல்களோடு வருவான். ஆனால் கதஷத்தம் ஹாதா வல்லரப ஹாதா வசஃபக தபி ஹாதா, ஒருவரை ஏசியவனாக, ஒருவரை திட்டியவனாக, ஒருவரை அடித்தவராக, இப்படி என்ன செய்வார்? வரம்பு மீறல் செய்தவரா, அநியாயம் செய்தவரா வருவார். நாளை மறுமையில் நேசிப்படும். அவருடைய அமல்கள் எல்லாம் எடுத்து பிறருக்கு பங்கிடப்படும். கடைசியில் அவர் எங்கே போவார்? நரகத்துக்கு போவார். அல்லாஹ் பாதுகாக்கிறார். அப்போ ஒருவர்ல தஸ்கியத்து நஃப்ஸ் இருந்தால் இவர் இந்த வேலைக்கு நிற்பாரா? நிற்க மாட்டார். நான் என்னுடைய அமலை பாதுகாத்துக் கொள்ளணும். நான் ஒருவரை பற்றி தவறா பேசுவதை விட்டு என்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய கரம் அடுத்தவருடைய உரிமையை பறிப்பதை விட்டு அதை நான் தடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன், மறுமை அஞ்சுகிறேன். மறுமைக்காண்டி நான் என்ன செய்கிறேன்? அமல் செய்வது எதற்காண்டி? இங்கே நம்ம தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு நோக்கிறோம், என்ன பிற அமல்களை நாம் செய்கிறோம், தர்மங்கள் செய்கிறோம், எல்லாம் எதற்காண்டி? மறுமை தானே. அதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற லட்சியம் என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் லட்சியம் ஒன்று தான். என்னது? மறுமை வெற்றி. அப்போ மறுமை வெற்றிக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நாம் ஏன் செய்கிறோம்? இந்த நம்முடைய அறியாமை அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அறியாமை எப்படி வருகிறது என்று சொன்னால் நமக்கு மனவீழ்ச்சியின் மூலமாக ஊட்டப்படுகிறது, அல்லது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் மூலமாக தரப்படுகிறது. அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைச்சோம் தஸ்கியத்து நஃப்ஸை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா.
யார் ஒருவர் நாளை மறுமையில் தன்னுடைய இரட்சகனுக்கு முன்னால் நிற்க இருக்கிறோம் என்கிற அந்த நாளை அஞ்சுகிறார், அவர் என்ன செய்கிறார்? வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை அவர் தவிர்ந்து கொள்கிறார், தடுத்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய ஒதுங்குமிடம் என்ன? சொர்க்கம். இப்போ சொர்க்கம் செல்லணும்னு சொன்னால் எது நிபந்தனையாக இருக்குது? எது நிபந்தனையாக இருக்குது? தஸ்கியத்து நஃப்ஸ். நம்ம தஸ்கியத்து நஃப்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொர்க்கம் செல்ல முடியும். இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று ஒரு மனிதன் எப்போதுமே தனக்கு ஒரு உயர்வை, பரிபூர்ணத்தன்மையை விரும்புவான். அது இயல்பு இல்லையா? நம்மகிட்ட ஏதாவது குறை இருந்தால் என்ன செய்வோம்? கண்ணாடியில் பார்க்குறோம். நம்மளை எதுக்காக பார்க்குறோம்? கண்ணாடியில் எதுக்கு பார்க்குறோம்? மாஷா அல்லாஹ், சரி செய்கிறதுக்கு. முடி அலங்கோலமாக இருக்கா, சரி செய்யணும் இல்லையா? முகத்தில் வேறு ஏதாவது நமக்கு இயல்பாக இருக்கிறத தாண்டி வேறு ஏதாவது இருக்கா, அதை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் தான் நம்முடைய நோக்கம். அப்போ இந்த பரிசுத்தத்தை வெளித்தோற்றத்துக்கு விரும்புகிற நாம் அகத்தோற்றத்துக்கு விரும்பணும். ஏன்னா அதன் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்வோம்? பரிபூர்ணமான மனிதனாக மாறுவோம். உலகத்தில் அல் இன்சானுல் காமில் என்று யாரை சொல்ல முடியும்? யாரை சொல்ல முடியும்? பரிபூர்ணமான மனிதன், த கம்ப்ளீட் மேன். சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், அது சொல்றதுக்கு எவ்வளவு தயக்கம். ரசூலுல்லாஹி அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த பதவியை, தரஜாவை நம்மால் அடைய முடியுமான்னு கிட்ட முடியாது. ஆனால் அதற்காண்டித்தான் நம்ம முயற்சிக்கிறோம். நாமும் நினைச்சினோம், நான் ஒரு கம்ப்ளீட் மேன் ஆகணும், பரிபூர்ணமான மனிதன் ஆகணும். அக்மல் மூமினின இன்னமின், உங்களின் மூமின்களில் பரிபூர்ணமானவர் யார் என்று சொன்னால் அஹ்சனு அஹ்லாக்கா, நற்குணத்தால் நிரம்ப பெற்றவர், முழுமையான நற்குணத்தை பெற்றவர் என்று நினைச்சாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நினைச்சினோம், இந்த தஸ்கியத்து நஃப்ஸை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகத்தான் பரிபூர்ணமான ஈமானுடைய தரஜாவை அடைய முடியும். அதற்கு அடுத்தபடியாக இந்த தஸ்கியத்து நஃப்ஸை அடைந்து கொள்வதற்கான வழி, இது ஒரு பெரிய தலைப்பு. நான் நினைச்சிறேன் நேரத்துடைய அருமையை கருதி தலைப்பு என்ன செய்கிறேன், எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி இருக்கிறேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம ஷேக்கை வைத்து கொண்டோ அல்லது வேறு யாராவது ஷேக்குமார்கள் வரும்போதே இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை இன்னும் டெப்த்தாக படிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்கள். இது படிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். தஸ்கியத்து நஃப்ஸ் எனக்கு வேண்டும். என்னிடத்தில் என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் எதை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழுகிறேன் என்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இந்த தஸ்கியத்து நஃப்ஸுடைய வகைகளை பொறுத்தவரையில் அதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அத்தஹல்லியா, இன்னொன்று அத்தஹல்லியா என்று சொல்வார்கள். ஒன்று தஹல்லியா. தஹல்லியா என்று சொன்னால் திகழ்தல், தஹல்லியா என்று சொன்னால் விடுபடுதல். இந்த ரெண்டு விஷயம் தஸ்கியத்து நஃப்ஸில் பிரதானமானது. அது என்ன தஹல்லியா அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் எதெல்லாம் நற்குணங்களாக இருந்து கொண்டிருக்கிறதோ, நற்பண்புகளாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அவை அனைத்தையுமே கொண்டு திகழக்கூடியவனாக இருக்கணும். எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். உண்மை, வாய்மை, நேர்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இப்படி என்னெல்லாம் இருக்கும் நற்குணங்கள் என்று இஸ்லாம் எதை சொல்லி இருக்கோ அத்தனை விஷயங்களும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க இல்லையா, புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை பார்த்து. என்ன சொல்றான்? நபியை நீங்கள் நற்குணத்தின் உயர்ந்த உச்சத்தில் இருக்கிறீர்கள். அந்த நற்குணங்களை நாம் என்ன சொன்னோம்? கடைபிடிக்க வேண்டும். அதான் தஹல்லியா. தஹல்லியா என்று சொன்னால் அப்படி நற்குணத்திற்கு ஆப்போசிட் என்ன? நற்குணத்திற்கு ஆப்போசிட் என்ன? தீய குணம். அதான் நமக்கு நற்குணம் தான் நமக்கு தெரியாமல் இருக்கும், தீய குணம் தெரியாமல் இருக்குமா? அதிகமானவர்கிட்ட கேளுங்க, 4 நல்ல குணம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன நினைச்சுவாங்க, யோசிப்பாங்க. 4 கெட்ட பழக்கம் சொல்லுப்பான்னா லிஸ்ட்டு போட்டுருவோம், 4 இல்லை 40 கூட சொல்கிறேன்னுவாங்க. அதான் மக்களோட நிலை. அப்போ அந்த தீய குணங்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர அந்த தீய குணங்களை நினைச்சணும் முற்றிலுமா கைவிடுதல். அதான் தஹல்லியா. அது என்னெல்லாம் தீய குணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதைத்தான் நினைச்சுவாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் அம்ராதுல் குலூப், உளநோய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலை கொண்டு வருவாங்க. ஷிர்கு, குஃப்ரு, ரியா, இது பெருசு. அதில்
ஃபீ குலூபிஹிம் மர்தும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. அந்த நோயில் என்னது பிரதானமா? ஷிர்கு, குஃப்ரு, நிஃபாக். அடுத்தது ரியா. அது அப்புறம் என்ன செய்யும்? அதில் பெருசு சிறுசு என்று வகைப்படுத்தப்படும். கிபுரு, பொய், பொறாமை, கோல், இப்படி என்னெல்லாம் இருக்கோ அத்தனை தீய குணங்களையும் நம்ம நினைச்சோம் விட்டொழித்து அதிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நற்குணங்களாக இருந்து கொண்டிருக்கிற, அப்படியே இதற்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிற தௌஹீத், இஹ்லாஸ், தவக்குல், அல் இனாபா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல், வத் தௌபத்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல், வஷுக்குர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், வல் ஹவுஃப் வரஜா அல்லாஹ்வை அஞ்சுதல், அவரிடத்தில் ஆதரவு வைத்தல், அதே போன்று நற்குணங்களாக இருந்து கொண்டிருக்கிற பரிவு, கருணை, இரக்கம், அது போன்ற அத்தனை நற்குணங்களையும் வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்து. இந்த இரண்டு விஷயங்களை நாம் நினைச்சோம் செய்வதன் மூலமாக தஸ்கியத் நஃப்ஸை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய சில வசீலாக்கள், வழிகாட்டுதல்கள். முதலாவது, நாம் தீய குணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு நற்குணங்களை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஃபர்துகளை, கடமைகளை அதை முறையாக பேணி நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கியவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த தஸ்கியத் நஃப்ஸை அடைய முடியும், தீய குணங்களிலிருந்து விடுபட முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக, வமா யத்தகர்ரபுல் அப்து இலைய பிஷையின், ஒரு அடியான் என் பக்கம் என்ன செய்வதில்லை, நெருங்கி வருவதில்லை. எதை கொண்டு? நான் அவன் மீது ஃபர்லாக்கி இருக்கிற ஒன்றை கொண்டு. ஆனால் நினைச்சான் அவன் மீது நான் அவன் நஃபீலாக செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக நினைச்சான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த அளவிற்கு நெருங்குறான்? அல்லாஹ் அவனை நேசிக்கிற வரைக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் நேசம் அந்த அடியானுக்கு கிடைக்கிற அளவுக்கு. அப்போ அந்த ஒரு நேசத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செஞ்சிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ், பரிசுத்தம் அடைந்து விட்டோம். ஏனென்றால் பரிசுத்தம் அடையாதவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நேசிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கடமையாக்கக்கூடிய அளவிற்கு நாம் நினைச்சோம் இபாதத்தில் நாம் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஃபர்தை செய்வதை தாண்டி நஃபீல்களையும் நாம் நினைச்சோம் அதிகமாக செய்ய வேண்டும். அதற்கென்று நற்கூலிகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய தஸ்கியத் நஃப்ஸிற்காண்டி நம்மால் என்ன அமலை, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட ஒரு அமல் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் என்னெல்லாம் அமல் இருக்கிறதோ அதில் எதெல்லாம் நமக்கு செய்வது சாத்தியமோ, சிம்பிளாக எளிதாக சொல்லக்கூடியதாக இருந்தால் சில பேருக்கு தொழுகை முன்பின் சுன்னத்துகளை நஃபீல்களை தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு டைமில் ஃப்ரீடம் இருக்கலாம். வேறு சில பேருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ அவர் என்ன செய்யணும்? திக்ரு துவாக்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு அமலை நாம் நினைச்சணும் வளமையாக்கி கொண்டு அதன் மூலம் நினைச்சணும் தஸ்கியாவை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். குர்ஆன் ஓதும்போது நினைச்சணும் அதை சிந்திக்கணும். ததப்புருல் குர்ஆன் சொல்லும் இல்லையா, குர்ஆனை ஆராய்ந்து ஓதுதல். மாஷா அல்லாஹ், இங்கே வகுப்பு நடத்தப்படுது இல்லையா, அந்த ததப்புரு நமக்கு இருக்கணும். குர்ஆன் படிக்கும்போது வெறுமனே படித்தோம் கடந்து விட்டோம் என்று இருக்கக்கூடாது, கடமைக்காக செய்தோம் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் எதற்காக இறக்கி இருக்கிறான்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க லியதப்பரு ஆயாத்திஹி, கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி. நபியே, பரக்கத் மிக்க ஒரு வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம். இதற்காண்டி இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்காண்டி. அப்போ குர்ஆன் நினைச்சணும் ததப்புர். அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா என்று யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்தித்தார்கள் ஆனால் அவருடைய உள்ளம் என்ன ஆகும்? உள்ளத்திற்கு உயிர் கிடைக்கும். உள்ளம் சிந்திக்க ஆரம்பித்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கலாமை சிந்தித்தால் அவர்கள் நேர்வழி அடைந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தௌஹீது கிடைக்கும், இஹ்லாஸ் கிடைக்கும். அவர்கள் ஷிர்க்கிலிருந்து மீண்டுவார்கள், குஃப்ரிலிருந்து மீண்டு விடுவார்கள், நிஃபாக்கிலிருந்து மீண்டு விடுவார்கள். அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம்? குர்ஆனை ததப்புர். இப்போ நாம எதுலேருந்து மீளணும்? ஷிர்க்கு, குஃப்ர், நிஃபாக்லாம் நம்ம இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கு? உளநோய்கள் இருக்கா இல்லையா? அந்த உளநோய்கள்லேருந்து நம்ம நிவாரணம் பெற வேண்டுமா வேண்டாமா? இப்போ அதற்கான வழி என்ன? குர்ஆனை சிந்தித்தல் தான் அதற்கான ஒரே வழி, வேற எந்த வழியுமே இல்லை.
இப்போ குர்ஆனை சிந்திப்பதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய நஃப்ஸிற்கான தஸ்கியாவை தேடிக்கொள்ள முடியும், தஸ்கியத்து நஃப்ஸை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்போ அதற்கு நாம் முயற்சிக்கணும். அப்படி முயற்சித்து நாம் தஸ்கியாவை அடைந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸி. யார் ஒருவர் பரிசுத்தம் அடைகிறாரோ அவர் அவருக்காக வேண்டியே பரிசுத்தம் அடைந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன சொல்றாங்களா, யார் ஒருவர் பரிசுத்தம் அடைந்து கொண்டாரோ, தஸ்கியத் பெற்றாரோ, அவர் யாருக்காக வேண்டி பெற்றாரு, வேற யாருக்கும் கிடையாது, அவருக்காக அது நன்மை, வேற யாருக்கும் அதனுடைய நலன் இல்லை, நமக்கு தான் கிடைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பணி செய்யக்கூடிய ஆஃபீஸில் இந்த வருட போனஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பணி எப்படி இருக்கும்? ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பணி செஞ்சு இந்த வருஷத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், சரி யாரோ ஒருத்தர் வாங்க போகிறாரு, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு போய் அதில் நிச்சயம் அலட்சியமாக இருப்போம். கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனநிலை வரும். இது ரெண்டும் தாண்டி வேற வராது. ஆனால் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டே இயர் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தாங்க போனஸ் அப்படின்னு. அப்போ அவருடைய சின்சியாரிட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எனக்கு தான் போனஸ் சொல்லி அசால்ட்டாக இருப்பாரா? என்ன செய்வார் அவர்? சொல்லுங்க, என்ன செய்வார்? ஹார்ட் ஒர்க். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். நேரம் காலம் பார்க்க மாட்டார் இல்லையா? கஷ்டத்தை சிரமங்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்வார். ஏன்னா நமக்கு பெரிய போனஸ் தரப்போறாங்க, மாஷா அல்லாஹ். அப்போ அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்தில், நமக்கு என்ன சொல்றான், யார் தஸ்கியத்தை அடைந்து கொண்டாரோ அவர் அவருக்காண்டி அடைகிறார், வேற யாருக்கும் கிடையாது. அதனுடைய பலன் யாருக்கு? நான் எனக்கே தேடிக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுக்கே தேடிக்கொள்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் இந்த தஸ்கியத்து நஃப்ஸை நாம் எப்படி கைவிடலாம்? இந்த எல்லாத்தை விட நம்ம எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால் எதற்கு தான் கொடுக்கணும்? தஸ்கியத்து நஃப்ஸுக்கு தான் கொடுக்க வேண்டும். அரபியில் ஒரு கவிஞர் சொல்லுவார், யா ஹாதிமல் ஜிஸ்மி கம் தஸ்ஆ லி ஹித்மத்திஹி. உடலுக்காக வேண்டி சேவகம் செய்யக்கூடியவனே, நீ அதற்காக வேண்டி எவ்வளோ பாடுபடுகிறாய். வாந்த பின் நஃப்ஸி ஃபக்பில் அல் நஃப்ஸி. நீ என்ன செய், உன்னுடைய நஃப்ஸை நோக்கி முன்னேறி வா. நஃப்ஸை கவனி. எதை கவனிக்கணும்? நஃப்ஸை கவனி, உடம்பை கவனிக்காத. அந்த நீ நஃப்ஸை கொண்டு தான் மனிதனை தவிர உடம்பை கொண்டு அல்ல. இது எவ்வளோ யதார்த்தம் இல்லையா? இந்த நஃப்ஸு இந்த உடலிலிருந்து நம்முடைய ரூஹ் பிரிந்து விட்டால் அதற்கு பிறகு இதற்கு சொல்லப்படுகிற பேர் என்ன? மையத். அதற்கு முன்னாடி வாப்பாவாக இருந்தார், அதற்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார்? கணவனாக இருந்தார், அதற்கு முன்னாடி அவர் மகனாக இருந்தார், அல்லது சிறிய தந்தை பெரிய தந்தை, ஏதோ ஒரு உறவை சொல்லித்தான் அவரை அழைத்திருப்போம், அல்லது அவருடைய பேரை சொல்லி அழைத்திருப்போம். ஆனால் எப்போ அவருடைய உடலிருந்து அந்த ரூஹ் பிரிந்து விட்டதோ அதற்கு பிறகு அவருக்கான பேர் என்ன? மையத். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாருமே மையத்தாக தான் போகிறோம் இல்லையா? மையத்தாகாமல் இந்த உலகத்தில் நீண்ட நெடிய வாழ்க்கை பெற்றிருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் என்னவாக போகிறோம், நாம் எதை எதிர்கொள்ள போகிறோம்? இந்த ஒரு கேள்விக்கான விடைதான் தஸ்கியத்து நஃப்ஸ். அந்த தஸ்கியத்து நஃப்ஸை அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? நாள்தோறும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் தஸ்கியத்து நஃப்ஸ் அடைந்தவர்களாக, முழுமையான மன தூய்மை உளப்பரிசுத்தம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற மக்களாக்கி அருள் வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வஹ்ரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.